இந்த உலகத்தை வாழ வைக்கிறதுக்கு கடவுளே அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவதாரம் எடுத்து ஹீலர் பாஸ்கர். அவங்க பொறியாளர், மனுஷனை வாழ வைக்கக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கு, ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கு, ஞானம் அவங்ககிட்ட இருக்கு, எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு உலகமே பயப்படுறது வியாதிக்காக தான். வியாதியை 100% எந்த மருந்து, ஊசி, ஆபரேஷன் எதுவுமே இல்லாம சரி பண்ணி சொல்லலாம். உள்ளுக்குள்ள வரக்கூடியது. நம்ம எல்லாம் உள்ள இறைவனின் சார்பாக அவர்களை வரவேற்கிறேன். வெல்கம் சார். டாக்டர் சுப்பவல்லி மோகன் அவங்க டாக்டர், நம்மளோட டாக்டர், நமக்கு கிளீன் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்காக பாடுபட்டு நம்முடைய மண்டபம் பெரிய தியாகிகள் மண்டபம். அவங்களோட மாமனார் சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய அளவுல மகாத்மா காந்தியோட போராடினவங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு நல்ல அருமையான குடும்பம். அவங்க இப்பவும் பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்ற பின்னாடியும் அவர்களையும் வரவேற்கிறேன். வரவேற்று பாட்டு பாடுவாங்க. பாடுறது சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் நம்ம கால் கொடுத்து இருக்கோமோ அவ்வளவு தூரம் நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்க போகுது. ரிப்போர்ட் தேவையில்லை, பிளட் டெஸ்ட் தேவையில்லை, வாரம் என்ன வந்தாலும் யாரும் பார்க்க வேண்டாம், ஃபீஸே கிடையாது. ஒரு முறை வந்தா போதும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. ஆச்சரியமா இருக்கும். என்னது மருந்து மாத்திரை இல்லையா? என்ன ட்ரீட்மெண்ட்? நீங்க அப்புறம் எப்படி கொடுப்பீங்க? பொதுவா உங்க டாக்டர்கிட்ட போய் நோயை பத்தி பேசுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுமா? டாக்டர், நான் 2004 முதல்ல பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தனா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுடைய அந்த இந்த ஹிஸ்டரி இல்லையா, டிசீஸ் ஹிஸ்டரி, அது சொல்லி முடிக்கிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகும். டாக்டர் காதுல ரத்தம் வரும். அவரு சரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்களா? இங்க ஒரு காமெடி கேளுங்க. உங்க நோயை எங்கிட்ட சொல்லவே வேண்டாம், சொல்லாம நோய் குணப்படுத்த முடியும். மறுபடியும் ஆச்சரியமா இருக்கும். இது என்ன புதுசா கலாட்டாவா இருக்குது? மருந்து இல்லையாமா, மாத்திரை இல்லையாமா, நாடி பார்க்க மாட்டாராமா, நோய் எதுவும் கேட்க மாட்டாராமா, செலவே இல்லாம எல்லா நோயும் குணமாகுமாமா, என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாருன்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்குதா? ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? எங்கிட்ட யாராவது நோயாளி வந்தா இந்த மாதிரி உட்கார்ந்துக்கணும். நான் இந்த மாதிரி மேடையில பைக் பிடிச்சு உட்கார்ந்துக்குவேன். நானு தொடர்ந்து 6 மணி நேரம் பேசுவேன். அதை கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். ஹலோ வாங்க சார், திருப்பி பேசாம நான் நோயோடவே வாங்கிட்டு போயிடுவோம். நீங்க தனியாவா மேல மேல உட்காந்து 6 மணி நேரம் பைக்கை பிடிச்சி மொக்க போடுவீங்களாமா? நாங்க எல்லாம் உட்காந்து கேட்கணுமாமா? இதுக்கு பேரு ட்ரீட்மெண்டா?